உன் இனத்தையும் விட்டுட்டு வான்னு தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் லோத்தையும் என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு வரார். லோத்தும் ஆபிரகாமுமாக வருகிறார்கள். ஆனால் தரிசனம் ஆபிரகாமுடையது, தரிசனம் லோத்தினுடையது அல்ல, தரிசனம் ஆபிரகாமுடையது. ஆனால் லோத்து வேறு யாரும் இல்லை. சொல்லப்போனால் ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா, அவ்வளோதான். தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. ஸோ சொந்தக்காரர் தான் அவர். கூட்டிகிட்டு வராரு, 2 பேரும் தான் வராங்க. ஆனால் இந்த தரிசனம் இல்லாத ஆளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் கூட வர முடியும். அதற்கு பிறகு அவர்களால் வர முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் முடியாது, அவ்வளோதான். தரிசனம் இல்லைன்னா அதான் பிரச்சனை. நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, தரிசனம் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்க விரும்புவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தரிசனம் வேறு, எனக்கு உதவி செய்கிறவர்கள் வேறு.